ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் இந்த சம் பார்க்கலாம். The principal amount triples itself at 8% per annum over a certain time. Find the number of years. இங்கே நமக்கு வந்து சம் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ட்ரிப்பிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பர்சன்டேஜ் ஆரோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதில் நமக்கு வந்து ஏ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு அமௌண்ட் வந்து ட்ரிப்பிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இங்கே ஏவோட வேல்யூ வந்து 3xன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நமக்கு இனிஷியலாக ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வெறும் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி. ஸோ ஏ வந்து 3x மைனஸ் பி வந்து எக்ஸ். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2xன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வேல்யூஸ் எல்லாம் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு பி வந்து எக்ஸ் இன்ட்டு என் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஆர் வந்து கொஷனில் 8% கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. x cancel, 2 1s 2 4s 4 1s 4 25s. so number of years n equal to 25 years. in the sum oda answer. Second sum, in how many years will a sum of money double itself at 18.75% per annum simple interest? இங்கே நமக்கு வந்து இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ இயர்ஸில் வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து டபுள் ஆகுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே ஆரோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் அதே மாதிரி தான் இந்த சம்மும் நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஸோ வாங்க சம் சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே நமக்கு ஆர் வந்து பாயிண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை பை 100 பண்ணும்போது நமக்கு அந்த 2 பாயிண்ட் வேல்யூவுமே போயிடும். ஸோ நம்ம மேலே மல்டிப்ளை பை 100 பண்ணுறோன்னா கீழே டினாமினேட்டர்லேயும் அதை 100 வந்து மல்டிப்ளை பண்ணணும். மேலே 18.75 கூட 100 மல்டிப்ளை பண்ணும்போது 1875 டிவைடட் பை 100 வரும். ஸோ இதை நம்ம வந்து ஆரோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார்முலாக்குள்ளார நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. நமக்கு இங்கே வந்து டபுள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டபுள்னும் போது டோட்டல் அமௌண்ட் வந்து 2x. அப்போது பிரின்சிபல் என்னவாக இருக்கும்? எக்ஸாக தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு எக்ஸாக தான் இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு என் கேட்குறாங்க. கொஷனில் வந்து 18.75 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சால்வ் பண்ணதுனால நமக்கு 1875 டிவைடட் பை ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு 100 இன்ட்டு இங்கே நம்ம ஆரோட ஒரு 100. இங்கே நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க வேல்யூவை இந்த சைட் கொண்டு வந்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து 10,000 கிடைக்கும். ஈக்குவல் டு n இன்ட்டு 1875. இதை நம்ம 5 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2s are 10, பேலன்ஸ் இருக்க 3 0வையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 5 3s are 15, பேலன்ஸ் 3, 5 7s are 35, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அகைன் 5 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 4s are 20, பேலன்ஸ் இருக்க 2 0 இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே 5 7s are 35, ரிமைண்டிங் 2, 5 5s are 25. இங்கே அகைன் 5 டேபிளில் 5 8s are 40, பேலன்ஸ் இருக்க 15. இப்போ நமக்கு பேலன்ஸ் 16 ஈக்குவல் டு n இன்ட்டு 3ன்னு கிடைக்கும். நமக்கு n தான் தேவை. ஸோ இந்த 3 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். n ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 3. இப்போ இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டரில் 3 அப்படியே இருக்கும். 3 5s are 15. ஸோ இங்கே 5, பேலன்ஸ் இருக்க 1 இங்கே மேலே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் இயர்ஸ். இதை நம்ம வந்து மந்த்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே நமக்கு வந்து இதை 5 இயராக வச்சுக்கலாம். இங்கே 1/3 வந்து நமக்கு டோட்டலாக 12 months. ஸோ அப்போ நம்ம 12 டிவைடட் பை 3ன்னு போடும்போது நமக்கு 4 monthன்னு கிடைக்கும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 5 years 4 monthsன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருந்தா நம்ம இதை ஆன்சராக கன்சிடர் பண்ணுவோம். இல்லை ஆப்ஷனில் நமக்கு 5 year 4 monthன்னு கொடுத்துருந்தா இதை நம்ம ஆன்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம். A certain sum of money amounts to rupees 10,080 in 5 years at 8%. Find the principal. இங்கே வந்து நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். A ஈக்குவல் டு
P into 1 plus NR by 100. இங்கே நமக்கு P வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டோட்டல் அமௌண்ட் வந்து 10,080 கொடுத்துருக்காங்க. 10,080 equal to P into 1 plus N வந்து 5 years, R வந்து 8% divided by 100. இந்த 10,080 அப்படியே வச்சுக்கலாம். P into இங்கே நம்ம சால்வ் பண்ணோன்னா 5 8s are 40. LCM எடுக்கும்போது 100 இங்கே வந்துடும். ஸோ 100 plus 40 140 divided by 100. இப்போ நமக்கு பிரின்சிபல் P மட்டும்தான் வேணும். ஸோ இந்த வேல்யூஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 10,080 into 100 divided by 140 equal to P. இங்கே நமக்கு 10 10 cancel. 2 5s are 2 7s are 7 1s are 7 1s are 7. பேலன்ஸ் நமக்கு 3 கிடைக்கும். 7 4s are 28. பேலன்ஸ் இங்கே 2. 7 4s are again 28. இங்கே இருக்க ஜீரோவை அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1440 into 5 equal to P. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 zeros are 0, 5 4s are 20, 0 மென்ஷன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 2. 5 4s are 20, 20 plus 2 22, பேலன்ஸ் 2. 5 1s are 5, 5 plus 2 7. ஸோ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 7,200. Next sum, a man invested 1/3 of his capital at 7%, 1/4 at 8% and the remainder at 10%. If his annual income is rupees 561, the capital is. இங்கே ஒருத்தர் வந்து அவரோட கேபிட்டல் அவரோட இன்கமில் வந்து 1/3 அதாவது 7% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 1/4 வந்து 8% இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ பேலன்ஸ் வந்து 10% இருக்குது. அவரோட ஆனுவல் இன்கம் வந்து 561. அவரோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 1/3யும் 7யும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு 1/3 ஓட பார்ட் வந்து 7% கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7/3 வரும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 1/4க்கு வந்து 8% கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1s are 4 2s are. ஸோ இங்கே நமக்கு வந்து 2 கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இங்கே 1/3 1/4 பார்ட்டுன்னும் போது இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 4s நமக்கு 12ன்னு கிடைக்கும். 3 + 4 நமக்கு வந்து 7. 7ல் 12 மைனஸ் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் 5 கிடைக்கும். இதை நம்ம மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு இன்ட்டு நமக்கு பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து 10% சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 10ஐ இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். 5 10s are 50 divided by 12. இப்போ இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 6s are 12, 2 2s are 4, பேலன்ஸ் 1 2 5s are. இங்கே நமக்கு வந்து ஓவராலாக 25/6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது மூணுத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். 7/3 + 2 + 25/6. இங்கே நம்ம கீழே வந்து 1 இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3 1 6. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு எல்சிஎம் 6 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து டினாமினேட்டர் 6ஆக வச்சுக்கும் போது இங்கே நமக்கு 6 வேணும்னா இன்ட்டு 2 மேலேயும் இன்ட்டு 2 பண்ணணும். 7 2s are 14 ப்ளஸ் இங்கே 1 இருக்குது. நமக்கு 6 வேணும்னா மல்டிப்ளை பை 6, இங்கேயும் மல்டிப்ளை பை 6. 2 6s are 12 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 6 தான் இருக்குது. அந்த 25 நம்ம அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேலே இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 51/6ன்னு கிடைக்கும். இப்போ எல்லா வேல்யூமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 51/6 ஈக்குவல் டு 561. அதாவது 51/6% தான் இங்கே நமக்கு 561 கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் கேபிட்டல் 100% எவ்வளோன்னு தான் நம்மளை கொஷின் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 into 561 ஈக்குவல் டு 51/6 into xன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3, பேலன்ஸ் 2, 3 7s are 21. இங்கேயும் 3 1s are 3, பேலன்ஸ் 2, 3 7s are 21. இங்கே நமக்கு 26 இருக்கனால 3 8லேயே கேன்சல் ஆகும். ஸோ 3 8s are 24. பேலன்ஸ் இங்கே 2 வரும். 3 7s are 21.
இப்போ இதை 17 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 17 1s 17 11s நமக்கு 187 வரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 100 இன்ட்டு 11 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்க 6 இந்த பக்கம் ஈக்குவல் டு கிராஸ் ஆகி வந்துச்சுன்னா நமக்கு நியூமரேட்டரில் வரும். ஸோ இன்ட்டு 6 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 100 இன்ட்டு 11 நமக்கு 1100ன்னு கிடைக்கும். இன்ட்டு 6 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6600 ஈக்குவல் டு எக்ஸ். நமக்கு இப்போ கேபிட்டல் அமௌண்ட் 6600. Next sum, இங்கே 2 equal sums of money were lent at simple interest at 11% per annum for 3 1/2 years and 4 1/2 years respectively. If the difference in interest for 2 periods was rupees 412.50, then each sum is. இங்கே நமக்கு வந்து பிரின்சிபல் வந்து 2 ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்ட்டும் வந்து நமக்கு சேம் லெவல் பர்சண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் n மட்டும் 2 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னும் போது இங்கே நமக்கு வந்து சப்ராக்ஷன் தான். ஸோ 2 வேல்யூ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 412.50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே பிரின்சிபல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் P இன்ட்டு 11%க்கு லெவல் இயர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 3 1/2 இயர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆஸ் யூஷுவல் கீழே மல்டிப்ளை பண்ணி மேலே ஆட் பண்ணணும். 3 2s 6 6 + 1 7. ஸோ 7/2 இன்ட்டு 7 டிவைடட் பை நம்ம ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100 இன்ட்டு இங்கே நம்ம ஆருக்கு ஃபைன் பண்ண 2 மைனஸ் இங்கேயும் சேம் பிரின்சிபல் இன்ட்டு சேம் பர்சன்டேஜ். பட் இயர் மட்டும் நமக்கு 4 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மல்டிப்ளை ப்ளஸ் ஆட் 4 2s 8 8 + 1 9 9/2. இங்கேயும் இன்ட்டு 9 கொஷனில் இருக்கக்கூடிய 100 இன்ட்டு 2. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த 412.50. ஸோ 412.50 நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் காமனாக என்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். P into 11 divided by 100 into 2. இங்கேயும் P into 11 divided by 100 into 2. இது காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். P into 11 divided by 100 into 2. பேலன்ஸ் வந்து நமக்கு 7 minus 9ன்னு இருக்கும். equal to 412.50. இங்கே இருக்க லெவல் P divided by 100 into 2 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இங்கே 9ல் 7 போச்சுன்னா 2 ஈக்குவல் டு 412.50. இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூ இங்கேயே இருக்கட்டும். இந்த 100/2 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த சைட் கொண்டு போயிடலாம். லெவல் P இன்ட்டு 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இந்த 100 வந்து இங்கே போகும்போது நமக்கு மல்டிப்ளையாக மாறும். அப்படி மல்டிப்ளையாக மாறும்போது நமக்கு இந்த 2 பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே நம்ம 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 412 இந்த பாயிண்ட் போயிட்டு 50 மாறிடும் நமக்கு. இங்கேயும் நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா லெவல் P ஈக்குவல் டு 41250ன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து லெவல் டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். லெவல் 1s லெவல் 3s 33, பேலன்ஸ் வந்து நமக்கு 8. 11 7s 77, பேலன்ஸ் 5. லெவல் 5s 55, பேலன்ஸ் இருக்க 0 அப்படி இருக்கும். ஸோ நமக்கு ஓவரால் பிரின்சிபல் ஈக்குவல் டு 3750. இந்த சம்மோட ஆன்சர். Next sum, what will be the amount a man would get if he invest rupees 10,000 at 9% per annum simple interest for 3 years? அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. P வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு N வந்து 3 years இன்ட்டு பர்சன்டேஜ் வந்து 9 டிவைடட் பை 100. 20 கேன்சல். நமக்கு பேலன்ஸ் வந்து 100 இன்ட்டு 3 9s 27. அப்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2700. இப்போ நமக்கு அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட ஃபார்முலா P + I. P வந்து நமக்கு 10,000 கொஷனில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் I வந்து 2700. டோட்டல் அமௌண்ட்
10,000 + 2,700 ஆட் பண்ணும்போது 12,700 நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். Next question. The simple interest on a sum of money is 9/16 of the principal. Find the rate, percent and time if both are numerically equal. இங்கே வந்து நமக்கு rate, percent ஆரும் டைம் அதாவது நம்பர் ஆஃப் இயரும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணின்னும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 9/16 ஆஃப் பிரின்சிபலோட 9/16 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம மேலே இருக்க வேல்யூவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கணும், கீழே இருக்க வேல்யூ வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கணும். ஏன்னா எப்போவுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக இதுதான் அமௌண்ட்டுன்னு தெரியாது. அதனால் நம்ம கூட வந்து எக்ஸ்ன்னு ஒரு டேர்மை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 9x, பிரின்சிபல் ஈக்குவல் டு 16x. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 9x, பிரின்சிபல் வந்து 16x இன்ட்டு NR ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அதை வந்து R² கன்சிடர் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 இந்த சைட் போயிடுச்சுன்னா நமக்கு 900x, இந்த 16x இந்த சைடு வரும்போது கீழே டினாமினேட்டரில் 16x ஈக்குவல் டு R² கிடைக்கும். இங்கே எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். நம்ம 2 டேபிள்லேருந்தே நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 2 8s are 16, 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் இருக்க 0 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 2 4s are 8, 2 2s are 4, again 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 5s are. நமக்கு இங்கே வந்து 225 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு R² வரும். இப்போ நமக்கு வந்து R வேல்யூ தான் தேவை. அப்போ R ஈக்குவல் டு இங்கே நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது 15 சார் 225. அப்போ 15 டிவைடட் பை 2 2s are 4. அப்போ நம்ம 2 மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே டினாமினேட்டர் 2, 2 7s are 14. ஸோ பேலன்ஸ் வந்து 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நமக்கு வந்து இங்கே கொஷனில் போத் ஆர் நியூமெரிக்கலி ஈக்குவல்னு கொடுத்துட்டதுனால நமக்கு ஆரும் 7 1/2% தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் n ஈக்குவல் டு 7 1/2 years தான். நெக்ஸ்ட் சம். A certain sum of money amounts to rupees 8,880 in 6 years and rupees 7,920 in 4 years respectively. Find the principal. இங்கே நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. 2 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் வித் 2 டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 6 இயர்ஸ்க்கு எழுதிக்கலாம். 6 இயர்ஸ்க்கு வந்து 8,880 கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு நமக்கு 7,920 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 6ல் 4 போச்சுன்னா நமக்கு 2 இயர்ஸ். 2 இயர்ஸோட அமௌண்ட் வந்து 0ல் 0 போச்சுன்னா 0, 8ல் 2 போச்சுன்னா 6, இங்கே 8ல் 9 போது இங்கே 18 ஆகிடும். 18ல் 9 போச்சுன்னா 9. நமக்கு 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து 960. இப்போ நமக்கு 1 இயர்னு வேணும் போது நம்ம இங்கே 2 இங்கே வந்துடும், டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.84, அதாவது 1 இயர்க்கு வந்து நமக்கு 418 கிடைக்கும். இப்போ நமக்கு 4 இயர்ஸ்க்கு வேணும்னும் போது இது கூட 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 480 இன்ட்டு 4 0.291. ஸோ நமக்கு 1,920 அமௌண்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு எல்லாவோட வேல்யூமே இருக்குது, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் தான் வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு 4 இயர்ஸோட அமௌண்ட்டு கொஷனில் கொடுத்தாச்சு. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஃபார்முலா தெரியும். A ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு பிரின்சிபல் தான் வேணும். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு A மைனஸ் இன்ட்ரெஸ்ட். A வந்து நமக்கு 7,920 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 1,920 ஃபைன் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 0 0 0, 2 - 2 0, 9 - 9 0, 7 - 1 6. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 6,000. இந்த சம்மும் நமக்கு லாஸ்ட்டு போட்ட சம் மாடல் தான். A sum of money at a simple interest amounts to rupees 815 in 3 years and to rupees 854 in 4 years. The sum is. இங்கேயும் நமக்கு வந்து பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். 3 இயர்ஸ்க்கு நமக்கு 815 கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு
854 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 இயர் தான் வருது. 1 இயர்க்கு இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 39 கிடைக்குது. ஸோ 1 இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளோன்றதை 3யோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 39 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 117 வரும். இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருச்சு, டோட்டல் அமௌண்ட்டும் கிடச்சிட்டு பிரின்சிபலோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். நமக்கு பிரின்சிபல் தான் வேணும். ஸோ அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். இங்கே நமக்கு அமௌண்ட் வந்து 815 மைனஸ் நம்ம ஃபைன் பண்ண இன்ட்ரெஸ்ட் 117. இதை நமக்கு மைனஸ் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 698 கிடைக்கும். ஸோ இது இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அன் அமௌண்ட் இஸ் ₹120 at 6% annum for 2 years. What is the amount if at the same rate of interest for 3 years? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம பிரின்சிபல் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதை வச்சு நமக்கு இங்கே 3 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 120 ஈக்குவல் டு P இன்ட்டு N வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, R வந்து 6 டிவைடட் பை 100. இதை நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 இன்ட்டு 6 வரும் ஈக்குவல் டு P. 2 1s 2 6 12 இருக்க 0 0 6 1s 6 10s 60. இப்போ நமக்கு Pயோட வேல்யூ 1000 கிடைக்கும். இப்போ P ஃபைன் பண்ணிட்டோம். இங்கே இயரும் நமக்கு இருக்குது, பர்சன்டேஜும் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணலாம். ஈக்குவல் டு Pயோட அமௌண்ட் 1000 இன்ட்டு percentage 6%, number of years 3 divided by 100. 20 cancel. 10 into 6 into 3 10 into 6 3s are 18 ஃபைன் பண்ணிட்டோம். பட் இங்கே நமக்கு அமௌண்ட்டுன்னு கேட்கும்போது A equal to P plus SI. P வந்து நம்ம 1000 ஃபைன் பண்ணோம் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 180. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 1180. இன்னும் நிறைய மேக்ஸ் வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.